நாங்கள் பாலிய சிநேகிதர்கள். ஒரு உணர்ச்சி வசத்தில் அவர் ஏதோ சொல்லிட்டு போனார். அப்படியெல்லாம் என்னை பற்றி நான் நினைக்கிறதே இல்லை சார். நான் அனாவசியமானதெல்லாம் பேசவே மாட்டேன். இசை உலகின் முடிசூடா மன்னன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இனிமேல் பாடக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கின்றார் இசைஞானி இளையராஜா. ஆம், உண்மையான தகவல். எஸ்பிபி அவர்களே தனது சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்திருக்கும் இந்த தகவலை ஒரு பார்வை உங்களுக்காக. இசை உலகில் 50 ஆண்டு காலமாக 40,000 பாடல்களுக்கு மேல் பாடி மிக பெரும் சாதனை படைத்திருக்கும் எஸ்பிபி அவர்கள் இப்பொழுது எஸ்பிபி 50 என்று உலகம் முழுவதும் இசை நிகழ்ச்சி, மேடை நிகழ்ச்சி நடத்தி வருகின்றார். அந்த வகையில் சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா என்று பல நாடுகளில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வரும் எஸ்பிபி அவர்கள் அமெரிக்காவிலும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்காக சென்றிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் கிடைத்தது. இசைஞானி இளையராஜா அவர்களின் வக்கீலிடமிருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருந்தது. தான் இசையமைத்த பாடல்களை எந்த மேடையிலும் எஸ்பிபி அவர்கள் பாடக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கின்றார் இசைஞானி இளையராஜா. இருப்பினும் பல மேடைகளில் எஸ்பிபி அவர்கள் பாடும்பொழுது கேட்டு ரசித்த இசைஞானி இளையராஜா அவர்கள் ஏன் அமெரிக்காவில் பாடும்பொழுது மட்டும் தடை கூறியிருக்கின்றார் என்பது தெரியவில்லை. இதற்கான காரணத்தை எஸ்பிபி அவர்களும் கூறவில்லை, இசைஞானி இளையராஜா அவர்களும் கூறவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். காரணம் தெரிந்தவுடன் எங்கள் சேனலில் நாங்களே அறிவிக்கின்றோம். இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்த மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.